இந்த அஞ்சலி எப்போ நம்ம கார்த்திக்க வந்து விட்டுட்டு போற ஒரு நிலைமை வருதோ, அதாவது என்னைக்கு அந்த ஒரு நாள் வருதோ, அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே விடிவு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் அப்படின்னா, நம்ம கௌதம், இலக்கியா அவங்க எல்லாருக்குமே எப்பவுமே விடிவு காலம் தான். அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா இந்த பைரவி, அடுத்ததா கார்த்திக். கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மிகப்பெரிய நல்லதே அடங்கி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த அஞ்சலி சீக்கிரமா இந்த வீட்ட விட்டு வெளிய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சல் இருந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் சைன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, கடைசியில இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கார்த்திக்க கொண்டு போய் கௌதம் கால்ல விழுந்து அப்படியே கதற வச்சாங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே நம்ம கௌதம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட, அது எல்லாமே வந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உண்மையிலேயே கார்த்திக்கோட மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கார்த்திக்கோட மூளைக்கு வந்து உரைக்க போகுது. அதாவது கௌதமோட அண்ணன், அதாவது கௌதமோட கால்ல விழுந்ததுனால அது மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நினைச்சா, அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா கௌதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரு. அவரோட கால்ல எத்தனை முறை வேணாலும் விழலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி கடைசியில நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட என் தாலிய, அதாவது நான் கட்டின தாலிய வந்து பாத்தீங்கன்னா கழட்டி கொடுத்துட்டு இங்கிருந்து போயிட்டே இரு, இல்லைன்னா உன்னை அடிச்சே கொன்னு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி கழுத்துல இருக்க தாலிய வந்து பாத்தீங்கன்னா இப்போ புடுங்க போறாங்க. உண்மையிலேயே அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஞ்சலி அவ்வளவு பெரிய தப்புகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கா. அஞ்சலியோட திட்டம் எதுவுமே தெரியாம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலியோட வலையில இப்படி வந்து பாத்தீங்கன்னா விழுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில இந்த பைரவி தான் இந்த அஞ்சலிய நல்லா ஏத்தி விட ஆரம்பிச்சாங்க. எந்த விஷயத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்த்திக் இருந்துட்டு நேரா போய் கௌதமோட கால்ல விழுந்து கதறியுமே கூட வந்து பாத்தீங்கன்னா கௌதம் மனசு இறங்காம அந்த டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சைன் போடல அப்படின்ற ஒரு விஷயத்தினால இத உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவி மிகப்பெரிய விஷயமா இந்த கார்த்திக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அவமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுறாரு. கடைசியில நம்ம கௌதம் சொன்ன மாதிரியே நம்ம கௌதம் சைன் போட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா, அதாவது அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு மறுபடியும் மறுபடியும் தோண ஆரம்பிச்சிருது. கௌதம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க ஒரு பக்கம். இது எல்லாமே அஞ்சலியால அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த அஞ்சலிய பத்தின சுயரூபத்தை இதுல தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது எஸ்எஸ்கே அடுத்ததா ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. இந்த அஞ்சலியோட பேருக்கு மொத்த சொத்தையும் மாத்துறதுக்காக. இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிய உண்டு இல்லைன்னு பண்றாங்க. அஞ்சலி உண்மையிலேயே என்ன பிளான் வச்சிருக்கா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரை கொல்லத்துக்கு, அதாவது அவளை கொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசே இல்ல. இங்கிருந்து நீ போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவளோட தாலியை வந்து பாத்தீங்கன்னா புடுங்கிட்டு அடுத்ததா கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலியை இங்கிருந்து விரட்ட போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.